இங்கே ஒரு குதிரை நாயை பற்றி தான் கதை சொல்ல போகிறேன், சரிங்களா? ஒரு நாயையும் குதிரையையும் ஒருத்தர் வளர்த்துட்டே வராரு. அந்த நாய்க்கு கொட்டாயை கட்டி பார்த்திங்கன்னா தின்பண்டம் எல்லாமே அண்டாவில் வைக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. நாய்க்கு என்ன ஒரு வருத்தம்னா, யார் வந்தாலும் நம்ம குறைக்கிறோம், பாதுகாவலர் கொடுக்குறோம், இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆனால் நம்மளை வெளியே கட்டி போட்டு வச்சுருக்காரு. நமக்கு ஒரு சின்ன பவுலில் தானே சாப்பாடு வைக்கிறாரு, எல்லாமே வைக்கிறாரு. எப்போ பாரு அந்த குதிரை கூடயே இருக்கிறாரு, குதிரைக்கு தடவி தராரு, குதிரை கொண்டுன்னா துடிக்கிறாரு. எதுக்கு அந்த குதிரையை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு, அந்த உரிமை நம்மளுக்கு கொடுக்கலையோ அப்படின்ற கோவம். எதுக்கு எடுத்தாலும் நாய் குதிரைக்கு எது செஞ்சாலும் சரி கோவப்படுறது, குதிரையை தட்டுறது, குதிரையை கடிக்கிறது, குதிரைக்கிட்ட ரொம்ப வெறுப்பை காட்டுறதுன்னு இப்படியே ஒரு நாள் போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. இந்த மாதிரி குதிரை வீரர்கள் அத்தனைவரும் தனியாக இருங்க, ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர் நடக்க போகிறது, குதிரைப்படை வீரர்கள் தேவைப்படுறாங்க, குதிரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அறிக்கை வருது. எல்லா குதிரையும் கலந்துக்கணுன்ற மாதிரி அறிக்கை வருது. போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடியே இது கலந்துக்கிட்டு நிறைய வீரர்கள் குதிரை வீரர்கள் உயிரை காப்பாற்றி நம்ம நாட்டுக்கு நிறைய வெற்றியெல்லாம் பெற்று கொடுத்துருக்கு இந்த குதிரை. அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ரெடி ஆகிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து எல்லாமே பண்ணி அதை ரெடிப்படுத்துகிறாங்க. இந்த நாய்க்கு ஒன்றுமே புரியல. இப்போவும் இவர் இந்த குதிரையை தான் வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு, ஜாலியாக ஊரை சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வராரு. இப்போவும் இந்த நாய்க்கிட்ட தான் இந்த நாய்க்கு உரிமை தரல, எல்லாத்தையுமே குதிரையை தான் பெருசாக எடுத்துக்கிறாரு, வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராரு, நிறைய சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம், நம்மளையும் இப்படி தானே பார்க்கணுன்னு சொல்லி இந்த நாய்க்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு நாள் திருட வரான் வீட்டுக்கு. திருட வரும்போது நாய் கம்முன்னு படுத்துன்னு அவங்கள வேடிக்கை பார்த்துட்டுருக்கு. ஏன் நம்மளை என்ன பண்ணுறாரு, வெளியே தானே கட்டி போட்டு வச்சுருக்காரு, இந்த குதிரைக்கு தானே எல்லாத்தையும் தராரு, அதால் முடிஞ்சால் காப்பாற்றிட்டோன்னு கம்முன்னு உக்காந்துருக்கு இந்த நாய். குதிரை ரொம்ப குறைக்கு ஒரு மாதிரி ஊமுது, ஒரு மாதிரி சவுண்டு போடுது, அறுத்துட்டு வருது, நல்லா போய் கதவை தட்டுது. யாருன்னு உரிமையாளர் வெளியே பார்க்குறாரு. பார்த்தா குதிரை நிற்கிது, பார்த்தா 2 பேர் கத்தியோடு நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை நல்லா சண்டை எல்லாம் போட்டு முட்டி எல்லாம் பண்ணிடுது. பண்ண உடனேவே அவர் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துறாரு திருடர்களை. முடிஞ்சு போது உரிமையாளருக்கு மறுநாள் அழனா செம்ம கோவம். கேட்குறாரு, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், உனக்கு சாப்பாடு வைக்கலையா, நான் என்ன பண்ணல, உன்னையும் அவன் கூட சேர்த்து வெளியே தானே கட்டி போட்டு வச்சுருக்கேன், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டு ரொம்ப சண்டை கோவம் ஆக்ரோஷப்படுறாரு. அறிக்கை வருது, இந்த மாதிரி குதிரைப்படை வீரர்கள் எல்லாம் இப்போது இங்கே அசம்பிள் ஆகணும், எல்லாருமே வந்துடணும், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய யுத்தம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துடுது. உடனே பார்த்திங்கன்னா குதிரை சொல்லுது, நீங்கள் எனக்காக பிரச்சனை பண்ணி சாப்பாடெலாம் வைக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கு சாப்பிட வச்சுட்டு தான் நான் போவேன்னு சொல்லி நாய்க்குட்டிக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு தடவி கொடுத்து எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு கண்ணீரோட கிளம்புது. நாய்க்கு ஒன்றுமே புரியல. ஒரே போர்க்குழம்பு நடக்குது, ஒரே சவுண்டாக இருக்குது, ஒரே கத்தி வீச்சருவான்னு பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது, குண்டு வீச்சு எல்லாமே கேட்குது. இந்த நாய் ரொம்ப அலறுது. உரிமையாளர் நாயை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு கதவை தாப்பால் போட்டுக்கிறாரு. அப்போ இந்த குதிரை நல்லா உரிமிக்கிட்டு சண்டை போட்டு போகிறத பார்க்கும்போது நாய்க்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பயமாகவும் ஆகிடுது. இதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த குதிரைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த நாய் கண் கலங்குது. ஐயோ, என் நண்பன் இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் வரல, அது இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்குது, வருத்தப்படுது, அழுகுது. உரிமையாளர் எது கொடுத்தாலும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல, உரிமையாளரை பார்த்து குறைக்குது, அது செஞ்ச தப்புக்கு உணருது, எல்லாமே பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குதிரையில் நிறைய சுற்றி குதிரையில் இருக்கிற வீரர்கள் எல்லாம் சாகுறாங்க. நிறைய குதிரைக்கு காயம் ஏற்படுது. இந்த குதிரை நல்ல சாமர்த்தியமாக எல்லா எதிரிகளையும் தடுத்து எல்லாமே நிறுத்தி ஒரு 2-3 காயத்தோட இதுவும் உயிர் தப்பிக்குது. எல்லாமே காயத்தையும் இதுவே வாங்கிக்குது. அந்த குதிரைக்கு மேலே இருக்கிற வீரருக்கு மேலே ஒரு இது கூட காயம் பட விடாமல் எல்லாத்தையும் இதுவே வாங்கிக்குது.
காப்பாற்றுது, நல்லா வெற்றி பெற்று திரும்பி வருது வீட்டுக்கு காயத்தோட. இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது நாய்க்கும் அந்த உரிமையாளருக்கும். அந்த நாய் காலில் விழாத குறையா நண்பனை பார்த்து அப்படி ஒரு குறைக்குது. வச்ச உணவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குதிரைக்கு கொடுக்குது. கையெடுத்து கும்புற மாதிரி அது காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுது. டாக்டர்கிட்ட கூட்டி போய் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த நாயும் குதிரையும் ரொம்ப ஒத்துமையாக இருக்குது. சில வீட்டில் சில நபர்கள் இப்படி தான். ஒரு சிலர் தன்னைத்தானே தியாகப்படுத்திக்கிட்டு எதுவுமே அனுபவிக்காமல் எதுவுமே பண்ணாமல் கூட பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் அதனுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்கன்ற மாதிரி பார்க்குறது. தயவு செஞ்சு அந்த கண்ணோட்டத்தை மாற்றுங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த குதிரை மாதிரி தான் அது ஒரு தியாகி. வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தியாகம் பண்ணுறாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு பல தவறுகள் பண்ணிட்டுலாம் வர முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த குதிரை மாதிரி நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த கதை மனுஷங்களுக்கும் பிறந்தோன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுடைய அருமையை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.